வணக்கம், ஏஞ்சல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான லட்டு. இந்த லட்டு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக, அதுவும் 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம எப்படி செஞ்சு முடிக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஃப்ரை பேனில். நெய் கரைஞ்சதும் 2 கப்பு தேங்காய், காஞ்ச தேங்காய் நான் சேர்த்துக்கிறேன். இது நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபடணும் இந்த நெய்யிலேயே. உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இதை. இப்போ இதில் நான் 3/4 கப்பு காய்ச்சின பால் சேர்த்துருக்குறேன். இதை சேர்த்து நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு 5லேருந்து 6 நிமிஷம் போல் இதை நல்லா கலந்து எடுத்துக்குங்க. கட்டி இல்லாமல் பார்த்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கப்பு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சுகர் அதை தான் நான் சேர்க்குறேன். இது பவுடர் சேர்க்கலை. இது கூடவே நான் மில்க் பவுடர் 1/4 கப் சேர்க்குறேன். இப்போ இதே நம்ம கலந்து எடுத்துக்க போகிறோம். இதோடைய பதம் அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரை நல்லா கரையணும். அதுதான் இதோட பதம். அது கரையிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல், கட்டி சேரக்கூடாது. அந்த மாதிரி நம்ம கை நிறுத்தாமல் நம்ம கலந்துக்கிட்டு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதே பேனில் நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு நம்ம சேர்க்க போகிறோம். முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதை நான் வேறு ஒரு அதாவது தேங்காய் கூட சேர்த்துடுறேன். இது கூடவே நான் ஏலக்காய் தட்டி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைன்னா பவுட்ரு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஏலக்காய் பவுட்ரு அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சின்னதாக பிடிச்சி பாருங்கள். அதாவது சூடாக இருக்கும்போது உங்களுக்கு உருண்டை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிடிக்கலாம். இல்லைனா பாதி ஆறணும், ரொம்பவும் ஆறிடக்கூடாது. பாதி ஆறினதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நான் லட்டு மாதிரி நம்ம பிடிச்சி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி லட்டு மாதிரி பிடிச்சிட்டு நான் மறுபடியும் அதை காஞ்ச தேங்காய் அது மேலேயே நல்லா இந்த மாதிரி புரட்டி எடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா சூப்பராக லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம்.
இப்போது இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது, நம்ம வெளியே வச்சு நம்ம சாப்பிட்றது தான். இப்போ கடைசியாக நான் குட்டியாக ஒரு லட்டு, அதாவது கடைசியாக மீந்ததில் சின்னதாக ஒரு லட்டு, அதுவும் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். நம்மளுடைய சூப்பரான தேங்காய் லட்டு ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் தாங்க, ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.